இது இன்னும் பாலிஸ்டர் மாதிரி இருக்குது. ஆமா, நல்லா சாஃப்டா இருக்கும். இதுல என்ன காட்டனுங்களா எப்படி? இல்ல இதெல்லாம் பியூர் காட்டனுங்க. பியூர் காட்டனா? 3000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணா நீ ஹோல்சேல் கொடுப்பீங்க? ஹோல்சேலே கொடுத்துரும். 3000 ரூபாய்க்கு நீங்க வாங்கி இந்த துண்டை நீங்க ஒரு 130 ரூபாய்க்கு வாங்கி 200 வரையும் தாராளமா நீங்க சேல் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசு. ஆமா, ரொம்ப பெருசு. ஜஸ்ட் ஒரு 85 ரூபீஸ் தான் வரும். ஸ்கூலுக்கு போறதுக்கு குழந்தைங்களுக்கு இது எல்லாமே நீங்க கம்பல்சரி பர்ச்சேஸ் பண்ணலாம். இது வெளில எல்லாம் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு 150 அந்த ரேஞ்ச் வந்துரும். நம்ம கிட்ட ஜஸ்ட் 85 ரூபீஸ் தான். 85 ரூபாய். ஆமா, 12 பீஸ் 85 ரூபாய். 12 பீஸ் 120 ரூபாய். 12 பீஸ் 120. ஒரு பீஸ் 10 ரூபாய் அந்த கணக்கு வரும். இந்த பஸ் ஸ்டாண்ட் சைடு அங்கெல்லாம் நீங்க அதிகமா இதுதான் வாங்குவீங்க. கடைகள் எல்லாமே தொங்க விட்டுருப்பாங்களே. ஆமா, இதெல்லாம் நீங்க வந்து 25 ரூபாய் 20 ரூபாய் வரையும் நீங்க வாங்குவீங்க ஒரு பீஸ். நம்ம வந்து 10 ரூபாய் கொடுக்குறோம். ஒரு பீஸ் 10 ரூபாய் ரேட் வருது. ஒரு பீஸ். வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் தம்ப்லைன் டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கடையோடைய ஓனர் வேற யாரும் இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபர் தான். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி கடை ப்ரமோஷன் வீடியோ பண்றது. வேற யாரு கூப்பிட்டாலும் போறதே கிடையாதுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொன்னாலுமே அது ஒரு டைம் கூப்பிட்டாலாம் வந்து இது வந்து இதுக்காக இல்லை, இது சொல்றது இல்லை. ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போயிட்டு இருக்கு. நம்ம வந்து ஒரு விளம்பர வீடியோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக. இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லும் போது வந்து சரி இருந்தாலும் ஒரு அந்த ஒரு பாசம் இருக்கும் அல்லவா, அந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ பாலாஜி டெக்ஸ்டைல்ஸ்னு சொல்லிட்டு ஈரோட்லிங்க நம்ம ப்ரோ என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஹேண்ட் கர்ச்சீப்பும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவலும், இது ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பல்காக ஹோல்சேலாக இங்கேயே பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணிங்க சேல் பண்ணிருக்காரு. இன்னைக்கு நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். ரைட், ஓகே, வாங்க உள்ள போலாம். உள்ள போயிட்டு கம்பெனிக்குள்ள போயிட்டு இந்த கர்ச்சீப்ல எப்படி ரெடி பண்றாங்க, என்ன ரேட்டு கொடுக்குறாங்க, இதை நீங்க வாங்கி கூட நீங்க கூட ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க கடைக்கு தேவையான கர்ச்சீப்லாம் வாங்கிக்கலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். சரி வாங்க உள்ள போலாம். வாங்க பாருங்க, நம்ம ப்ரோடைய கடை வந்து நல்லா மெயின் ரோட்டு மேலேயே தாங்க இருக்குது. இந்த கடை எங்க இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பாருங்க போர்ட்லயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸ்ரீ பாலாஜி டெக்ஸ்டைல்ஸுங்க. ஜிஎஸ்டி நம்பரு 43 திலகர் ஸ்ட்ரீட்டு, பெரிய வலசு 4 ரோடு, ஈரோடுங்க. அவருடைய ஃபோன் நம்பர் இருக்குது. அதுபோக உங்களுக்கு ஒரு இன்பச் செய்தி என்ன அப்படின்னா வாண்டட் ஆஃபீஸ் அட்மின் சொல்லிட்டு வேலைக்கும் இது பண்ணியிருக்கிறாருங்க. ஸோ அதனால் யாராவது வேலைக்கு ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தாலும் கூட நீங்கள் நம்ம ப்ரோவை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி வாங்க உள்ளே போகலாம், கம்பெனிக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். உள்ளே வந்துட்டோம். உள்ளே தாங்க அந்த கர்ச்சீப்பெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. நம்ம ப்ரோ இங்கே இருப்பார். ப்ரோ ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? ஓகே ப்ரோ, பாலாஜி டெக்ஸ்டைல்ஸ் உடைய ஓனர் நீங்க தானே ப்ரோ? ஆமாங்க. ஓகே ப்ரோ, மக்கள் நம்ம ப்ரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபருங்க. உங்க பேரு ப்ரோ? என் பேர் கார்த்திக். கார்த்திக், ஓகே ஓகே, இன்ஸ்டாகிராமோட கார்த்திக் தான் இருந்துச்சு. சரிங்க ப்ரோ, இப்போ நம்ம அந்த பாலாஜி டெக்ஸ்டைல் நிறுவனத்துல என்ன வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் கர்ச்சீஃப் பண்ணிட்டு இருக்கோங்க. அதாவது ஹேண்ட் கர்ச்சீஃப் வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ், லேடிஸ், ஜென்ஸ் எல்லாருக்குமே நம்ம பண்ணிருக்கோங்க. அப்புறம் அந்த அது போக அந்த ஹெல்மெட்ல வந்து ஒரு மாதிரி பெரிய கர்ச்சீஃப் கட்டி அது மேல ஹெல்மெட் போடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷலா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது போக டவல்ஸ், டர்க்கி டவல்ஸ், சின்ன டவல், பெரிய டவல், எல்லா டவல்ஸும் நம்ம பண்ணிருக்கோம். ஹேண்ட் கர்ச்சீஃபும் டவல்ஸும் உங்களுக்கு நம்மளே ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க. ஓ ஓகே ஓகே ப்ரோ, இப்போ இது வந்து எப்படிங்க ஹோல்சேல் ரேட் கொடுக்குறீங்களா ரீட்டைலுக்கு கொடுக்குறீங்களா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா 80% வந்து ஹோல்சேலுக்கு தான் கொடுக்குறோம், கடைக்காரங்களுக்கு தான் கொடுக்குறோம். 20% வந்து ரீட்டைலுக்கு கொடுக்குறோம். ஓ ஓகே ஓகே ஓகே. அப்போ வந்து இப்போ நம்ம வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர் இந்த வியூவர்ஸ் ஆராய்ச்சி வந்து உங்ககிட்ட இருந்து கர்ச்சீப்லாம் எடுத்து கொண்டு போய் சேல் பண்ற மாதிரி ஏதாவது அவங்க எல்லாம் இதை பண்ணலாங்களா? பண்ணலாங்க. இப்போ நம்ம கிட்ட ஹோல்சேல் ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணி அவங்க கொண்டு அதை ரீட்டைல்ல விற்கலாம். டைரக்டா இப்போ நம்ம கிட்ட ஜஸ்ட் ஒரு 5000 3000 இருந்தா போதும், நம்ம ஹோல்சேல் ரேட்டுக்கே கொடுத்துருவோம். ஹேண்ட் கர்ச்சீப் ஒரு 3000 இருந்தாலும் இதை எடுத்து பிசினஸ் பண்ணலாம். எடுத்துக்கலாம். நீங்க எடுத்து இப்போ நீங்க தனியா ஒரு குரூப் வச்சிருக்கீங்க, ரீசெல்லர் குரூப் வச்சிருக்கீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல எனி சோஷியல் மீடியாஸ்ல பண்ணிக்கலாம். நீங்க டைரக்டா கொண்டு வைக்கலாம். நிறைய பேர் நம்ம கிட்ட வாங்கி ஆன்லைன்ல செல் பண்றாங்க. பண்றாங்க. ஓ சரிங்க ப்ரோ. ஓகே மக்கள், என்னடா இங்க உட்காந்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. சும்மா ஒரு ஜென்ரலா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும், அதனாலதான் உள்ள போலாங்க. உள்ள போயிட்டு என்னென்ன வகையான மாடல்ஸ்ல கர்ச்சீப்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி தைக்கிறாங்க, அந்த தைக்கிறது இருந்து எப்படி ஒரு கர்ச்சீப் மேடாய் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்கலாம்ல ப்ரோ? பார்க்கலாம் கண்டிப்பா. ஓகே, பாருங்க மக்கள், இதுதான் நம்ம கார்த்திக் ப்ரோ உடைய கம்பெனிங்க. இதை வெளியே எல்லாம் பீஸ்லாம் வச்சிருக்காரு, எல்லாமே வந்து பார்க்கலாங்க. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு கர்ச்சீப் வந்து எப்படி வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்றது எல்லாமே பார்க்க போறோம். இதை பாருங்க நிறைய வச்சிருக்காருங்க. இதெல்லாம் நார்த் சைடு யூஸ் பண்ணுவாங்களே அதே மாதிரி இதெல்லாம் பீஸு, இதையெல்லாம் கட் பண்ணி தான் கர்ச்சீப்பை ரெடி பண்றது. ப்ரோ சொல்லுங்க. இது வந்து தைக்கிற ப்ராசஸ். இந்த மாதிரி நம்ம தைப்போம். ஹேண்ட் கர்ச்சீப் ஒண்ணு இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் தைக்க ஆரம்பிச்சிருவோம். ஓகே ப்ரோ, ஓகே. இது ரொம்ப லென்த்தியா இருக்கு ப்ரோ கர்ச்சீப், பார்க்க பெருசா இருக்குது. ஆமாங்க, இந்த ஹெல்மெட் வியருக்குலாம் ரொம்பவே நல்லா இருக்கும். ஓ, ஹெல்மெட் வியர்னா நம்ம தலையில கட்டிட்டு அதுக்கப்புறம் ஹெல்மெட் போடுற மாதிரி இருக்கா? ஆமாங்க, அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓ சரி ப்ரோ, சரி சரிங்க. வேற ப்ரோ? அப்புறம் அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மடிப்பாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தைச்சதுக்கு அப்புறம் மடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓ இதெல்லாங்களா? ஆமாங்க. ஓ சரி சரிங்க. பாருங்க மக்கள், ஃபர்ஸ்ட் வந்து கர்ச்சீப் வந்து பெரிய ஒரு ரோலா இருக்கிற துணி வந்து கட் பண்ணி தைச்சிட்டு ஸ்டிச் பண்ணிட்டு அடுத்து வந்து மடிக்கிற ப்ராசஸுங்க. அக்கா 2 பேர் மடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. நிறைய கலர்ல அவைலபிள் இருக்கும் போல. ஆமாங்க. ஓகே 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 ஓகே.
இதை பாருங்க எல்லா கலர்லயுமே இருக்குதுங்க. அதுல வந்து சின்ன சின்ன பிசர் இருந்தாலுமே எல்லாம் நீட்டா ரெடி பண்ணிடுறீங்க. ஆமாங்க, அதெல்லாம் வெட்டி தனியா எடுத்துருவோம். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். ரைட், ஓகே. ப்ரோ பாருங்க மக்கள், அக்கா பாருங்க எப்படி படன்னு வேலையை செய்கிறாங்கண்ணே. பரவாயில்ல போல், அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமான மிஷின் வந்துருச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். வணக்கம்க்கா. வணக்கங்க. உங்க பேருங்கக்கா? மகேஸ்வரிங்க. எத்தனை வருஷமா நம்ம கார்த்திக் ப்ரோவுடைய கம்பெனில வேலை செய்றீங்க? ஒரு வருஷமா வேலை பாக்குறேங்க. ஒரு வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப டெய்லி வந்து எத்தனை பீஸ் மடிப்பீங்க? சுமாரா பார்க்க போனா ஒரு 1500 1600 ஆ 650 இப்படி மடிப்பாங்க. அப்படி மடிப்பீங்க. இது ஒரு நல்ல பீக் டைம், ஒரு நல்லா இந்த தீபாவளி டைம் அந்த மாதிரி எல்லாம் நல்லா உங்களுக்கு சீசன் டைம்ல இருக்குமா இருக்காதா? ஆமாங்க, இருக்குங்க. அப்ப அந்த டைம்ல எல்லாம் அப்பெல்லாம் ஒரு 2000க்கு மேல மடிப்பாங்க. 2000க்கு மேல மடிப்பீங்க. நீங்க ஒரு ஆளுங்களா 2 பேரும் சேர்ந்தா? இல்ல, நாங்க 2 பேரு மடிப்போம், ஒரு ஆளு பிசுறு வெட்டி கொடுப்பாங்க. ஓ, இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு வந்து 1500 மடிப்பீங்க. ஆமாங்க. ஓ சரிங்க, ஓகேங்க. நன்றி. அடுத்துங்க ப்ரோ, அடுத்து என்ன பார்க்கலாம்? அடுத்து வந்து நம்ம கிட்ட பர்டிகுலர் வெரைட்டி என்னென்ன இருக்கு, அப்புறம் கிச்சன் டவல், அப்புறம் ஹேண்ட் கர்ச்சீஃப், கிட்ஸ், லேடிஸ், என்னென்ன பர்டிகுலர் வெரைட்டிஸ் இருக்கு எல்லாமே பார்க்கலாங்களா? பார்க்கலாம். சரிங்க ப்ரோ, ஓகே ப்ரோ, வாங்க. இங்கெல்லாம் என்ன ப்ரோ நிறைய வச்சிருக்கீங்க? அந்த பக்கம் எல்லாம் பீஸுங்க, மெயின் பீஸ். இதெல்லாம் வந்து அடிச்சு வச்சதுங்களா? ஆமாங்க, இதெல்லாம் பண்டல் பண்ணி வச்சிருவோம். இப்போ ஒருத்தர் ஒரு 10 டசன் கேக்குறாங்க, இதுல ஒரு 10 டசன் கேக்குறாங்க அப்படின்னா அப்படியே நாங்க ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஓ ரைட்டுங்க. சரி, இதெல்லாம் ஸ்டாக்ஸ் வச்சிருவோங்க. அது ரெடி ஸ்டாக் வச்சிருக்கோம், ரெடியா அனுப்புறதுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சிருவோம். இது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் சில பேர் கேட்பாங்க, இந்த மாதிரி எனக்கு ஸ்டிக்கரும் சைஸும் ஒட்டி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸ்டிக்கருங்க? ஆமாங்க. இதுல ஸ்டிக்கருங்கிறது லீடர்னு இருக்காதுன்னு ப்ரோ? சும்மா அது வந்து சும்மா ஒரு நேமுங்க, அவ்வளவுதான். சும்மா ஒரு நேம். எனிதிங் ஏதாவது ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு நாங்க ஒட்டி தருவோம். எங்க பிராண்ட் நேம் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கறவங்களுக்கு எங்களோட பாலாஜி டெக்ஸ்ங்கிற ஸ்டிக்கர் வந்துரும். சிலர் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்காக நாங்க அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓ சரி. அப்புறம் லேடிஸ் கர்ச்சீஃப், கிட்ஸ், அப்புறம் ஒயிட் நம்ம கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் ஒயிட்ல எனக்கு கர்ச்சீஃப்ங்களா? அது ஆமாங்க, இது எல்லாமே கர்ச்சீஃப் தான். ஓ, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் பேக்கெட் பண்ணாம இருக்குதுங்க, அப்படியே மடிச்சு அப்படியே வச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து மடிக்க ஆரம்பிச்சிருவோம். சூப்பர். இதெல்லாம் நான் பார்த்து துண்டு நினைச்சது கர்ச்சீஃப்ங்களா? அது கர்ச்சீஃப் உங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்கும். அதான் இவ்வளவு லென்த் வரும். சூப்பர் ப்ரோ, வேற லெவல். ஒயிட் கர்ச்சீஃப் இந்த ஷோரூம்ஸ்க்குலாம் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ரெடிமேட் ஷோரூம் இருக்கும், பேண்ட் ஷர்ட் ஷோரூம், அவங்க நம்ம கிட்ட நிறைய பேர் வாங்குறாங்க. ஓ ஓகே. இது ஃபுல்லாமே வந்து ரெடி பண்ண ஸ்டாக் தான்? ஆமாங்க, இது எல்லாமே ரெடி ஸ்டாக் தான். அதுக்கு துண்டு இது பண்றீங்களா? ஆமாங்க, டர்க்கி டவல்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட நிறைய இருக்கு. இந்த மாதிரி வந்துரும் டர்க்கி டவல்ஸ்லாம், இந்த மாதிரி நாங்க நிறைய வச்சிருக்கோம். தேங்காய் பூ துண்டுக்கிறமே அது? ஆமாங்க, இதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும். உங்களுக்கு ஜஸ்ட் வந்து 120 ரூபாயில இருந்தே நம்ம கிட்ட இருக்குது. இப்போ நீ கையில வச்சிருக்கிறது ரீட்டைல்னா என்ன பிரைஸ் ப்ரோ? ரீட்டைல்னா வந்து உங்களுக்கு ஒரு 150 அந்த ரேஞ்சுக்கே வாங்கிக்கலாம். ஹோல்சேலா கொடுத்தீங்கன்னா? ஹோல்சேலா கொடுத்தோம்னா ஒரு 130 அந்த ரேஞ்சுக்கு நீங்க வாங்கிக்கலாம். ஹோல்சேல்னா எத்தனை பீஸ் எடுக்கணும்? ஹோல்சேலா ஒரு 3000 நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னாவே போதும். ருபீஸ்லயா? ருபீஸ்ல 3000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணா நீ ஹோல்சேல் கொடுப்பீங்க? ஹோல்சேலே கொடுத்துரும். 3000 ரூபாய்க்கு நீங்க வாங்கி இந்த துண்டை நீங்க ஒரு 130 ரூபாய்க்கு வாங்கி 200 ரூபாய் வரையும் தாராளமா நீங்க செல் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசு. ஆமாங்க, ரொம்ப பெருசு. கார் சீட்ல எல்லாம் போட்டு படுக்கலாம் ப்ரோ கீழ. இங்க பாருங்க, இவரு உங்க ஹைட்டுக்கு இருக்கு ப்ரோ. ஆமாங்க, இந்த கார் நீங்களே மேனுஃபேக்சரிங் பண்றதா? ஆமாங்க, இது நம்ம ரெடி பண்றோம். அந்த கார் சீட்டுக்குலாம் போறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓ சூப்பர் ப்ரோ. அப்புறம் இந்த மாதிரி நாங்க ரெடி பண்ணி வச்சிருவோம். இப்போ பேலா கேக்குறவங்களுக்கு இதெல்லாம் ரெடியா வச்சிருக்கோம் அனுப்புறதுக்கு. இதெல்லாம் அனுப்புறதுக்கு. ஆமாங்க. ஓகே. இப்போ நம்ம அந்த தேங்காய் பூ துண்டு நார்மல் நம்ம இந்த துண்டு இருக்குங்க, யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணுவோம்ல? ஆமாங்க, அந்த துண்டு இருக்கு. அது இருக்குங்க நம்ம கிட்ட. அது ஒரு பீஸ் காட்டுங்க ப்ரோ. இதான் கேட்டேன். இந்த மாதிரி இருக்குங்க நம்ம கிட்ட. இதுவும் நீங்க தான் ரெடி பண்றது? ஆமாங்க. ஓ, உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டவல்ஸ் எல்லாம். ஓ மக்கள் இங்க பாருங்க, சரியான லாங்குங்க. இதெல்லாம் என்ன பிரைஸ் ப்ரோ? இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 70 ரூபா 60 ரூபா அந்த ரேஞ்சில இருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆமாங்க. ஹோல்சேல் எடுத்தா இன்னொரு 10 ரூபா உங்களுக்கு கம்மியாகும். ஓகே. பல்க் எடுத்தா அதுக்கேற்ற மாதிரி குறைச்சு கொடுப்பீங்க? ஆமா, இந்த ரெகுலர் நம்ம பாத் டவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு 45 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 45 ரூபாயில இருந்து? ஆமாங்க. ஓ சரிங்க ப்ரோ. வேற என்னலாம் இருக்கு ப்ரோ? இங்க இருக்கா இல்ல அங்க போலாமா? அந்த முன்னாடி போயிடலாங்க, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அப்புறம் டர்க்கி டவல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. டர்க்கி டவல் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துரும் பாக்கெட்ல, இண்டிவிஜுவல் பாக்கெட்ல உங்களுக்கு இந்த மாதிரி வந்துரும். நம்ம கம்பெனி பேர் போட்டு உங்களுக்கு நீட்டா வந்துரும். இது ஒரு பீஸ் காட்டலாமா ப்ரோ? ஓபன் பண்ணி காட்டுறோம். இது கொஞ்சம் பார்க்க நல்லா லுக்கா இருக்கும். ஆமாங்க, இது பிளைன் கலர்ஸ் சில பேர் விரும்புவாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி. முதல்ல காமிச்சு ரெண்டுமே ஒண்ணுதான், பட் இது வந்து பிளைன். ஆமா, இது பிளைன். ஓ சூப்பர், நீட்டா இருக்கும் உங்களுக்கு. இது அதே பிரைஸ் தானா? இது வந்து உங்களுக்கு ஒரு 160-70 அந்த ரேஞ்ச் வரும். ஆமா, இது கொஞ்சம் பிரீமியமா இருக்கும். இந்த gift பர்பஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த ஹோட்டல்ஸ்ல யூஸ் பண்றதுக்கு லார்ஜ். ஆமாங்க, அதுல யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஓகே. மக்கள் ஃபைனலி வந்து கடையினுடைய அதுக்கு பேர் என்ன ப்ரோ சொல்லுவோம்?
ஷோரூம் அந்த ஒரு ஸ்டைலுக்கு வந்து ஆம்பியன்ஸுக்கு வந்துட்டுங்க. இங்கே தான் வந்து ரெடி பண்ண பீஸ் எல்லாமே வந்து பார்வைக்கு வச்சிருக்காருங்க. என்னென்ன கலரில் இருக்குது, அதுபோக என்னென்ன வெரைட்டிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டோட்டலாக ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டுங்க அதோட வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். ப்ரோ காட்டலாமா ப்ரோ? நம்ம கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கிட்ஸ் கர்ச்சீஃப் ரொம்ப விரும்புவாங்க எல்லாரும். அவங்களுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். அதாவது நீங்கள் அந்த அமேசான் வெப்சைட்லாம் பார்ப்பீங்க, இந்த மாதிரி இருக்கும். அதாவது 4 பீஸ் வந்து 100 ரூபா, 4 பீஸ் வந்து 150 ரூபா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். நம்ம கிட்ட எவ்வளோ ப்ரோ? நம்ம கிட்ட வந்து ஒரு டசனே வந்து 80 ரூபா தாங்க. ஒரு டசன்ல எத்தனை இருக்கா? 12 பீஸ் இருக்கு. 12 பீஸ் 80 ரூபா? ஆமாங்க. சூப்பர் ப்ரோ. கலர் கலரா இருக்கும் போல. ஆமாங்க, நிறைய கலர்ஸ்ல வரும். இங்க அப்படியே காட்டலாங்களா ப்ரோ? ஒன்னு ஓபன் பண்ணி காட்டலாங்களா? ஓகே, பரவாயில்லைங்க. 12 பீஸ் 80 ரூபாய்க்கு கொடுக்குறாருங்க. இதே இதா இருந்தா ஹோல்சேல் எடுத்தா இன்னும் கம்மி. ஆமாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலர் வரும். இது கிரீனு, இது லைட் கிரீனு, ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி. நிறைய கலர்ஸ் வரும் நம்ம கிட்ட. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 12 பீஸ் உள்ள வந்துடும். அந்த ஸ்கூலுக்குலாம் வந்து டெய்லி குழந்தைங்களுக்கு கொடுத்துடுவாங்க. அவங்கலாம் ஒரு பீஸ் வந்து டெய்லி மிஸ் பண்ணிட்டே வருவாங்க. இப்போ நீங்க 80 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு 12 நாளைக்கு கொடுக்கலாம். 2 வாரத்துக்கு கிட்டத்தட்ட நம்ம கடைசி கொடுக்கலாம். ஆமாங்க. அதாவது அவ்வளவுக்கு தொலைச்சிட்டு வர மாட்டாங்க. அப்படி தொலைச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரேர் கண்டிஷன் சொல்றேன். டெய்லியும் தொலைக்கிற பசங்க கூட ஆமா, நீங்க ஒரு 5 நாளைக்கு 80 ரூபா செலவு பண்ணாவே போதும். ஆனா அமேசான்ல வந்து இதோட ரேட் வந்து 3 கர்ச்சீஃப் வந்து 150 ரூபா சம்திங் இருக்கும். நீங்க தட்டி பாத்தீங்கன்னாவே தெரியும். இந்த மாதிரி மாடல்ஸ் கர்ச்சீஃப் அமேசான்ல பாருங்க, உங்களுக்கே ரேட் தெரியும் எவ்வளவு. சரிங்க ப்ரோ. ஓகே, வேற வந்து பாத்தீங்கன்னா இப்போ இண்டிவிஜுவல் கர்ச்சீஃப்லாம், இந்த கர்ச்சீஃப்ல கொஞ்சம் பெரிய சைஸ் கேட்பாங்க, இந்த பெரிய பசங்க யூஸ் பண்ற மாதிரி. பரவாயில்லையே. எங்க பாருங்க மக்கள்ஸ், இது சோட்டா பீம், சின்சானு. ஆமாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டோரேமான் நிறைய டாய்ஸ் இருக்கு. நம்ம அப்டேட் பண்ணிட்டே கலெக்ஷன் நிறைய இருக்கு. ஆமாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். உங்களுக்கு ரிப்பீட் ஆகாது. இதே நீங்க ஒரு 1 மந்த் கழிச்சு இந்த வீடியோ பார்த்து லிட்டில் சிங்கம் இதெல்லாம் நீங்க ஒரு 1 மந்த் கழிச்சு இந்த நம்ம கடைக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் இருக்காது. நாங்க அப்டேட் பண்ணிடுவோம். வேற அப்ப என்ன ட்ரெண்டோ அந்த டாய்ஸ்க்கு வந்து நாங்க அப்டேட் பண்ணிடுவீங்க. இப்போ வந்து என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டிசைன் அவங்க போட்டு கேக்குறாங்க, எங்களுக்கு இந்த ஒரு டிசைன் அப்படின்னா அது பண்ணலாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு குவான்டிட்டி நீங்க கொடுத்து, எனக்கு வந்து என்னோட கம்பெனி நேமு, லோகோ போடணும், அப்புறம் எங்களுக்கு ஒரு கல்யாணம் இருக்கு, அதுக்கு வந்து க்ரூம் அண்ட் பிரைடோட மாப்பிள்ளை பொண்ணு பேரு போட்டு ஒரு கர்ச்சீஃப் வேணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணி தருவோம். ஒரு குவான்டிட்டி வேல்யூ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணி தருவோம். ரொம்ப மினிமம் குவான்டிட்டினா ஒரு 50 டசன், ஒரு 600 பீஸ். ஆமா, 600 பீஸ் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க என்ன மாதிரி கேக்குறீங்களோ அப்படி கஸ்டமைஸ் பண்ணி நாங்க தருவோம். இதுல வந்து பிரிண்ட் பண்ணி தருவோம். ஒரு ஒயிட் கர்ச்சீஃப் பேக்ரவுண்டா வச்சு பொண்ணு மாப்பிள்ளை பேர் போட்டு இந்த ஊர்ல நடக்குது, இந்த அட்ரஸ்ல நடக்குது அப்படின்னு பிரிண்ட் பண்ணி கூட நாங்க தருவோம். அது வந்து மினிமம் வந்து 600 பீஸ் 50 டசன் 600 பீஸ் கொடுத்தீங்கன்னா நாங்க பண்ணி தருவோம். அதுக்கு கம்மியா பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ணலாம். ஆனா ரேட் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். உங்களுக்கு இன்னும் நீங்க 600 பீஸ்க்கு மேல போக போக உங்களுக்கு ரேட் கம்மியாகும். ஆமா, ஒரு டசனே ஒரு 200 ரூபா 180 ரூபா அந்த ரேஞ்சில முடிக்கலாம். நீங்க கம்மி குவான்டிட்டில கேட்டீங்கன்னா ரேட் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். சரி பிரதர். அடுத்துங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் கர்ச்சீஃப்ங்க. சரிங்க. லேடிஸ் கர்ச்சீஃப்ல இந்த மாதிரி ஒரு டிசைன் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு டிசைன் சூப்பரா இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு டிசைன், இந்த மாதிரி ஒரு டிசைன் சூப்பரா இருக்குங்க. லாஸ்ட் செமையா இருக்கு ப்ரோ. ஆமாங்க, நான் ஓபன் பண்ணி காட்றேன் பாருங்க. நிறைய வெரைட்டி எல்லாம் பாருங்க, நிறைய இருக்கு பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். மெட்டீரியல் நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். அந்த சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரஃப்பா இருக்கும். ஆமா, இது வந்து பாக்க எப்படின்னா அது வந்து நரநரன்ற மாதிரி இருக்கும். இது இன்னும் பாலிஸ்டர் மாதிரி இருக்குது. ஆமா, நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இதெல்லாம் என்ன காட்டனுங்களா எப்படி? இல்ல, இதெல்லாம் பியூர் காட்டனுங்க. பியூர் காட்டன். ஆமா, 100% காட்டன். உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங்ல, கூல் ஃபினிஷிங்ல உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் யூஸ் பண்ண. அந்த ஒரு மூக்கு துடைக்கிறனா கூட அந்த நரநரன்றதுனா அந்த மூக்கு வந்து அந்த அது ஒரு அன்ஈஸியா இருக்கும், எரிச்சல் ஆகும், ஒரு அலர்ஜி மாதிரி வரும். இப்போ இது வந்து அந்த பிரச்சனை வராது. இது உண்மையாலுமே மக்கள் சும்மா விளையாட்டுலாம் சொல்லிங்க. இந்த கட்சி வந்து இப்படி கையில பிடிச்சி பார்க்கும்போது அந்த நம்ம நார்மலா கடையில வாங்குற பத்திர கட்சிப் இருக்கும் பாருங்க, அது லேடிஸ் கட்சிப் வந்து நரநரன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஜென்ஸ் யூஸ் பண்றது அப்படிதான் இருக்கும். இது வந்து எப்படின்னா கொஞ்சம் மேல வந்து பாலிஸ்டர் கலந்த மாதிரி இருக்குது. நல்லா நைஸா இருக்குது. இங்க பாருங்க, நல்லா க்ளோஸ் அப் ஷாட் வைக்கிற பாருங்களா, தெரியுதுங்களா? கையில பிடிக்கிறதுக்கே நல்லா ஃபீலா நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பர் ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து 90 ருபீஸ் தான் வரும். 90 ரூபாய் தான் வரும். ஒரு டசனே ஒரு டஜன் 90 ரூபாய். 12 பீஸ் வந்து உங்களுக்கு 90 ரூபாய் வரும். ஓகே ப்ரோ. மக்கள்ஸ் அடுத்து பாருங்க, ப்ரோ எடுத்துட்டு இருக்காரு. ப்ரோ இது என்ன ப்ரோ? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வெல்வெட் மாடல் கர்ச்சீஃப் சொல்லுவோம் நாங்க. இது வெல்வெட் மாடல். ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. காட்டுங்க. இத பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கு ப்ரோ. ஆமாங்க, இது வந்து அந்த வெல்வெட் மாதிரியே இருக்கும் கர்ச்சீஃப்.
ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு. ஆமாங்க. இப்படி எல்லாம் கர்ச்சீப் இருக்குதா? ஆமாங்க, நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஏங்க இன்னைக்கு தாங்க பாக்குறேன். உண்மையாவே மக்கள் விளையாட்டுலாம் சொல்ல கிடையாது. இது எப்படின்னா கையில பிடிக்கும்போது பஞ்சு மாதிரி இருக்குது. அந்த தேங்காய் பூ துண்டு இருக்கு, அது கூட கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. இது ரொம்ப சாஃப்டா இருக்கு. ஆமாங்க, குழந்தைக்கெல்லாம் ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு. இது குழந்தைக்கு யூஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரோ. அப்புறம் பார்ன் பேபிஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ண. நிறைய கலர்ஸ் இருக்கு, நமக்கு கலர்ஸ் நிறைய இருக்கு. ஆமாங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர். இங்க பாருங்களேன், உண்மையாலுமேங்க எப்படின்னா நல்லா ஜூம் பண்ற பாருங்க, தெரியுதுங்களா? மேல அப்படியே அந்த பஞ்சு பஞ்சா இருக்கிற மாதிரி சூப்பரா இருக்குது. இது என்ன ப்ரோ பிரைஸ் ஒரு டஜனு? இது 85 ரூபா வருங்க. 85 ரூபா. இது நீங்க ஒரு 150 வரை நீங்க செல் பண்ணலாம். நீங்க வெளில கடையிலயும் கேட்டீங்கன்னாவே உங்களுக்கு 100 மேல தான் கம்பல்சரி சொல்லுவாங்க. ஜஸ்ட் 85 ரூபாய்க்கு நம்ம தரோம். ஒரு டஜன் 12 பீஸ் 85 ரூபாய். 85 ரூபாய் தாங்க. கவர் பேக்கிங்ல உங்களுக்கு வந்துரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெல்வெட் மாடல் கர்ச்சீஃப். சரிங்க. உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத் ஃபினிஷிங்ல ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா வெல்வெட் மாதிரியே இருக்கும் கர்ச்சீஃபும். வெல்வெட் அப்படின்னா மக்கள்ஸ் வாங்க எப்படி இருக்குன்னு டச் பண்ணி பார்த்துருவோம். ஆமா ப்ரோ, இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா பொசுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. கரெக்ட். முதல்ல பார்த்தது கூட அது வந்து நைஸா இருந்துச்சு. இது எப்படின்னா நல்லா பொசுன்னு கையில பிடிக்கும் போதே அந்த ஃபீலா இருக்கு. நல்லா இருக்கு. ஒரு பஞ்சு மாதிரி பஞ்சு மேனிக்கா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ. இதுல வந்து நிறைய கலர்ஸ் இருக்கா? டார்க் கலர்ஸ் இருக்கு. வயலட் கலர் அந்த மாதிரி. இது வந்து ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ. ஆமாங்க, சூப்பரா இருக்கு ப்ரோ. அது நல்லா இருக்கு. இது எவ்வளவு ப்ரோ வருது பீஸ்? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 85 ரூபீஸ் தான் வரும். ஸ்கூலுக்கு போறதுக்கு குழந்தைங்களுக்கு இது எல்லாமே நீங்க கம்பல்சரி பர்ச்சேஸ் பண்ணலாம். இது வெளில எல்லாம் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு 150 அந்த ரேஞ்ச் வந்துரும். நம்ம கிட்ட ஜஸ்ட் 85 ரூபீஸ் தான். 85 ரூபா. ஆமா, 12 பீஸ் 85 ரூபா. ஆமா, நீங்க இதை நீங்க பல்கா வாங்கி நீங்க 100 ரூபா கூட நீங்க நிறைய வாங்கி சேல் பண்றேன்னா நீங்க 100 ரூபா 120 ரூபா வரை நீங்க சேல் பண்ணலாம். சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு ப்ரோ. பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. இதெல்லாம் நல்லா இருக்கு மக்கள்ஸ். வேறுங்களா நல்லா ஜிம் பண்ணுறேன். எப்படின்னா நல்லா சாஃப்டா இருக்குதுங்க. ஆமாங்க. வாவ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கர்ச்சீஃப். சரிங்க. ஒயிட் கர்ச்சீஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் பார்டர் வர மாதிரி ஒரு ஒயிட் கர்ச்சீஃப். ஓகே. அப்புறம் வந்து சிலர் வந்து ஃபுல் ஒயிட்டா கேட்பாங்க, பியூர் ஒயிட் கர்ச்சீஃப் கேட்பாங்க. இது ஃபுல்லாவே ஒயிட் தான். ஆமா, இது வந்து எந்த பார்டருமே வராது. பார்டர்ல வராது. பார்டர் கூட உங்களுக்கு ஒயிட் கலர்ல வரும். இது வந்து பாத்தீங்கன்னா 20க்கு 20 சைஸ் வரும். மேல டாடா அப்படிங்கிற லேபிள் ஒட்டிடுவோம். இப்போ ஓபன் பண்ணி காமிக்கலாம். ஓபன் பண்ணி காட்டுறேன். இது மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு பாத்துடலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆமா ஃபுல் ஒயிட் வரும். மெட்டீரியல் ரொம்பவே நல்லா இருக்கும். யூஸ் பண்ணா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அந்த மெட்டீரியல் தொட்டு பாத்தீங்கன்னா தெரியும். சார் கரெக்ட். ஆமா, சிலர் வந்து வெறும் ஒயிட் கர்ச்சீஃப் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி வெறும் ஒயிட் கர்ச்சீஃப் கொடுக்கலாம். ஓகே சூப்பர். சரிங்க தலைவரே, குழந்தைங்களுக்கு காமிச்சிட்டீங்க, லேடிஸுக்கு காமிச்சிட்டீங்க. இப்போ நம்ம மென்ஸுக்கு காமிங்க. மென்ஸ் நார்மலா யூஸ் பண்ற மாதிரி ஒயிட் காமிச்சீங்க. ஆமாங்க, இதுதான் நம்ம பசங்க எல்லாரும் யூஸ் பண்ற கர்ச்சீப். ஆமாங்க. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா அது மென்ஸுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் யூஸ் பண்றது. இது வந்து எனக்கு 12 பீஸ்லாம் வேண்டாம், எனக்கு நல்ல குவாலிட்டியா ஒரு 6 பீஸ் மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்கெட் கொடுத்துருவோம். இந்த பாக்கெட்ல 6 பீஸ் தான் வரும் உங்களுக்கு. சூப்பர். உங்களுக்கு ஸ்டிச்சஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரீமியமா இருக்கும். யூஸ் பண்ணா ரொம்ப கலர் எல்லாமே நல்லா இருக்கு, மாடல் நல்லா இருக்கு ப்ரோ. ஆமாங்க, ஒரே மாதிரி இல்லாம எல்லாமே தனித்துவமா இருக்குது பாருங்களேன். ஆமாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 பீஸ் வந்துரும். இது வந்து 24 சைஸ் வரும். ரொம்ப நல்லா இருக்கும் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி கர்ச்சீஃப்னாவே இந்த கர்ச்சீஃப் மட்டும் தான் நிறைய பேருக்கு தெரியும். ஆமா, ஏன்னா இது பார்க்க டீசென்ட்டா இருக்கு, நல்லா இருக்கும். பாக்கெட்ல வச்சுக்கிறதுக்கு இது கொஞ்சம் சின்னதா இருக்கனால நல்லா இருக்கும். இது பிரைஸ் என்ன வருது 6 பீஸ்? இது 6 பீஸ் வந்து 75 ரூபா, 85 ரூபா, 95 ரூபா. ஆமா, 6 பீஸே. அது 75 85 95னா என்ன 20க்கு 20 சைஸ், 22 24. மொத்தம் 3 சைஸ்க்கு ஏத்த மாதிரி. ஆமா. மத்த குவாலிட்டி எல்லாமே ஒண்ணுதான். குவாலிட்டி எல்லாமே ஒண்ணுதான். இது எல்லாமே பிரீமியமா இருக்கும். சரி ப்ரோ, சரி. சூப்பருங்க, நல்லா இருக்குங்க. இந்த பாருங்க நம்மளுக்கு மென்ஸுக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செக்குடு கர்ச்சீஃப். ரெகுலரா இது எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா 120 ரூபா வரும். 120 ரூபா. இதுக்கு முன்னாடி பார்த்தது? இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 85 ரூபா. 6 பீஸ் 85 வரும். 12 பீஸ் 120 ரூபா. 12 பீஸ் 120. ஒரு பீஸ் 10 ரூபா அந்த கணக்கு வரும். இந்த பஸ் ஸ்டாண்ட் சைடு அங்கெல்லாம் நீங்க அதிகமா இதுதான் வாங்குவீங்க. கடைகள் எல்லாமே தொங்க விட்டுருப்பாங்களே. ஆமா, இதெல்லாம் நீங்க வந்து 25 ரூபா 20 ரூபா வரை நீங்க வாங்குவீங்க ஒரு பீஸ். நம்ம வந்து 10 ரூபா கொடுக்குறோம். ஒரு பீஸ் 10 ரூபா ரேட் வருது. ஒரு பீஸ் 10 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது நீங்க வந்து 20 ரூபா 25 ரூபா வரை ஒரு பீஸ் நீங்க வாங்குவீங்க. இது வந்து டசன் வந்து பாத்தீங்கன்னா 120 ரூபா வரும். 120 ரூபா. ஓகே. இது வந்து அதுல கொஞ்சம் நல்ல குவாலிட்டி. அதுலயே நல்ல குவாலிட்டி. இது என்ன ரேட்? இது வந்து பாத்தீங்கன்னா டசன் வந்து உங்களுக்கு ஒரு 135 அந்த ரேஞ்ச் வரும். 135. ஃபர்ஸ்ட் சூப்பரா இருக்கு ப்ரோ, அந்த பெரிய செக்குடு. இது நல்லா இருக்கும். பாக்குறதுக்கு நல்ல லுக்கா யூனிக்கா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஸ்டிச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓவர்லாக் ஸ்டிச் வந்துருக்கும். இதெல்லாம் ஓவர்லாக் ஸ்டிச் நல்லா யூனிக்கா இருக்கும் பாக்குறதுக்கு. ரைட். அந்த பீஸ் அதெல்லாம் நல்லா தெளிவா அந்த ஃபைனல் வந்து நல்லா பண்ணிருக்கீங்க. சூப்பர் ப்ரோ, நிறைய காமிச்சிட்டீங்க.
ஃபைனலா உங்களுக்கு பின்னாடி வந்து வித்தியாசமா இருக்கு. கர்ச்சீஃப்லயே வந்து இது கொஞ்சம் பார்க்க வித்தியாசமா இருக்கு. இது ஒரு பார்வை பார்த்தலாங்களா? பாத்துடலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டட் கர்ச்சீஃப் நாங்க சொல்லுவோம். சரிங்க. பிரிண்டட்னா வந்து கர்ச்சீஃப் வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட்லூம்ல இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பவர் லூம்ல பிரிண்ட் பண்ணிருப்போம் நாங்க. மேல வந்து பிரிண்ட் பண்ணிருப்போம் டேபிள் பிரிண்ட்ல. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறைய வரும். இந்த மாதிரி ஒரு டிசைன், இந்த மாதிரி ஒரு டிசைன், ஃப்ளவர் டிசைன், சூப்பர். அப்புறம் இந்த மாதிரி ஒரு டிசைன். வெரி நைஸ். இப்போ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா வேற கலர். எக்ஸலென்ட். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் மாதிரி மார்வலஸ் அப்படிங்கற மக்கள்ஸ் இருக்கு. உண்மையாலுமே சூப்பரா இருக்குதுங்க. ஃப்ளவர் நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க. இந்த ஃப்ளவர்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலர். நிறைய கலர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. இது மட்டும் இல்ல, இதுலயே வந்து நல்ல பெரிய சைஸ்லயே இருக்கு. பெரிய சைஸ். அது ஒரு விரிச்சு காட்டுங்க ப்ரோ. அடேங்க அப்பா, அது இவ்வளவு பெருசு. ஆமாங்க, செம்ம நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லஞ்ச் சாப்பிடுறவங்க கீழே விரிச்சு போட்டு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி. அப்புறம் வந்து ஹெல்மெட்ல கட்டும்போது தலைக்கு இப்படி கட்டிக்கிறதுக்கு நல்லா பெருசா இருக்கும். தலைக்கு நீங்க கட்டிட்டு ஹெல்மெட்ல போடுறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்து பிரிண்டட் கர்ச்சீஃப். இது மோஸ்ட்லி எங்கேயும் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்டான பிரிண்டட் கர்ச்சீஃப் நாங்கள் ரெடி பண்றோம். இதுல சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரையும் நிறைய சைஸ் நம்ம கிட்ட அவைலபிள். இது பிரைஸ் எல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 120 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது பர் டசனே. பர் டசனே. ஆமா, 12 பீஸ் உங்களுக்கு 120 ரூபாயில இருந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்க ப்ரோ, சூப்பர் ப்ரோ, சூப்பர். சரி, ஓகே ப்ரோ. கார்த்தி ப்ரோ பார்த்தீங்களா, நல்லா மென்மேலும் நீங்கள் உங்களுடைய தொழில் வளர்ச்சி அடைய எல்லாம் வல்ல சிவபெருமான வேண்டிக்கிறேங்க. ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. உண்மையாலுமே மக்கள்ஸ் நான் வந்து பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி பீசஸ்லாம் வந்து அதிகம் இல்லாத மாதிரி இருக்குங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த அவங்க ரெடி பண்ண அதை அவங்க பார்சல் கொரியர் சர்வீஸ்லாம் பாருங்கள், அதெல்லாம் அமுச்சு விட்றதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடறாங்க. நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் எல்லாமே வச்சிருக்காங்க. இந்த டிசைன்ஸில் இவ்வளோ குவாலிட்டி வேணும், இவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோதானே ப்ரோ? ஓகே ப்ரோ, வேற ஏதாவது சொல்லணுமா? இல்லைங்க, ஓகே, நம்பி வரலாம். கண்டிப்பாக. ஓகே ப்ரோ, சரி, ஓகே மக்களே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பதில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் உங்கள் கேசவன் நடபாய்சியோ. பாய் ப்ரோ. ஓகே மக்கள், இங்கிட்ட பாருங்க, வீடியோ முடிச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறப்பங்க துண்டு வந்து நல்லா பல்காக கொண்டு வந்து இறக்குனாங்களா ஆட்டோவில். இங்கே பாருங்களேன், வா டெஜன் ஆட்டோ ஃபுல்லாக கொண்டாந்து இறக்கிருக்காங்க. இது என்ன ஏதுண்டு ப்ரோ? என்ன ப்ரோ இது? துண்டு. ஓகே, இது வந்து எப்படி உங்களுக்கு தானே? எப்படி நம்ம ரெடி பண்ணி அங்க இருந்து இப்போ எடுத்து வரோம். நம்ம குடோன்ல இருந்து இப்போ நம்ம கடைக்கு கொண்டு வரோம். ஓ, குடோன் இன்னொரு பக்கம் இருக்குது. அங்க ரெடி பண்ணி கொண்டாந்து இறக்குறீங்க. அப்புறம் எடுத்துட்டு போய் அடுக்க ஆரம்பிச்சோம். ஓ, சரி, சரிங்க. இப்போ பீசஸ் வந்து அனுப்புறது எல்லாமே இங்க இருந்து அனுப்புறீங்க? ஆமா, இங்க இருந்து அனுப்புவோங்க. ரெடி பண்றது வேற இடத்துல, பேல் போட்டு அனுப்புறது இங்க இருந்து அனுப்பிச்சிடுவோம். இங்க இருந்து அனுப்பிச்சு விட்டுறது. ஆமாங்க. ஓ, இந்த இப்போ கொண்டு போனாங்க இந்த துண்டு என்ன ரேட்டுங்க? இதெல்லாம் வந்து உங்களுக்கு 45 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு துண்டு 45. ஓ, சரி ப்ரோ, ஓகே.